இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை கூட மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களில் நான் நிறைந்திருப்பான். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் அவளோடு கூட காத்து கொண்டிருப்போம். அதே பிரகாரமாக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு அருமையான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 43:2 வசனம், நீ தண்ணீர்கள் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகள் கடக்கும் போது அவைகள் உண்மையில் புறப்படுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆதியாகமத்துல நான் வாசிக்கும் போது ஆதியாகம் 31:3 யாக்கோபோடு ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லு. இன்னைக்கு அதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கும் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப நீங்க ஆண்டவர் நம்மோடு கூட எப்போது இருக்கிறார் என்று சொல்லி தான் நாம் வாசித்தோம். நீ தண்ணீர்கள் கடந்தாலும், நீ ஆறுகளை கடந்தாலும், அக்கினியில நடந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நீ கடந்து போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. இப்ப சத்துருவை முறியடிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட காணப்படுகிறார். சத்துருவை முறியடிக்கும்படியாய் நாம் நடந்து போகிறதான பாதை நல்ல பாதையா இருக்கும். திடீர்ல நமக்கு முன்பாக ஒருவேளை முழங்கால் அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கலாம், இல்ல முட்டி அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கலாம், இல்ல இடுப்பளவுக்கு தண்ணீர் வந்திருக்கலாம். இந்த தண்ணீர் பகுதியை கடந்து நாம் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருடைய துணையில ஒரு கம்பு நமக்கு தேவைப்படும் அல்லவா? அதே போலதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த ஆறு கொண்டுதான சூழ்நிலைகளை கடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒருவேளை அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரியதான ஆறு போன்றதான சூழ்நிலை, தண்ணீர் இல்லாமல் ஒருவேளை பெரிய ஆற்றை நாம் கடக்க வேண்டுகிறதான சூழ்நிலை கூட வரும். ஆற்றை நாம் கடக்க வேண்டுமானால் என்ன தேவைப்படும்? எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். சாதாரணமாக நடந்து போக முடியாது. அந்த ஆற்றின் வேகத்திற்கு எதிராக அந்த ஆறு எவ்வளவு தூரம் வேகமாய் ஓடுகிறதோ அந்த வேகத்திற்கு குறுக்காக, அந்த வேகத்தை காட்டிலும் அதிகமாக நாம் செயல்பட வேண்டியது இருக்கும். இப்போ அநேக நேரத்துல நாம் என்ன செய்வோம்? அந்த ஆறை கடக்கும் போதும் தண்ணியை ஒருவேளை குடித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மூழ்கி போகிறதான சூழ்நிலை கூட காணப்படும். நம்மால் எதிர்நீச்சல் போட முடியாது, நம்மால் அந்த ஆற்றின் விசைக்கு எதிராக நம்மால் செயல்பட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீயாக கடந்தால் இதெல்லாம் நடக்க நேரிடும், ஆனால் நான் உன்னோடு கூட இருந்து நீ கடப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய கரத்தை பிடித்து நானே அதை ஏந்தி சுமந்து ஒரு படகாக நானே ஆற்றை கடக்கும்படியாய் கிருபை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதே போல அக்கினி ஜுவாலை மத்தியில நீ நடந்தாலும் அக்கினி உன்னை பற்றிக் கொள்ளாது. வேதத்துல அருமையான ஒரு எடுத்துக்காட்டை நாம் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி ஜுவாலையில போடும்படியாய் ஆண்டவர் அனுமதித்தார். அப்போதுதான் அவருடைய மகிமையை அவர்கள் காண முடிகிறது. ஆண்டவர் அனுமதித்தார், ஆனால் அக்கினி அவர்களை பற்றிக் கொள்ளாது. அதை தான் நான் வாசிக்கிறோம். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றவே பற்றாது. நீ அக்கினியில நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும், நீ தண்ணீரில நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும், ஆறுகளில் எதிர்நீச்சல் போடக்கூடிய சூழ்நிலை வரும். அது நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வாய்? அதற்காக தான் இந்த சூழ்நிலைகள்லாம் வருகிறது. அந்த சூழ்நிலைகள்ல நான் உன்னோடு கூட இருந்து அவைகள் எல்லாவற்றிற்கும் முன்னை தப்புவிக்கிறவராய் கூட காணப்படுகிறேன். அப்போ தண்ணீர், அக்கினி, ஆறு இப்படிப்பட்டதான சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி இருக்கலாம், கடினமான சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். அந்த எல்லா சத்துருவின் பிரயத்தனங்களில் நின்றும் நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வருஷத்துல ஒருவேளை நாம் எதிர்கொள்ள போகிறதான சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலைகளாய் காணப்படலாம். பசும் புல்வெளியிலே நாம் நடந்து போகிறதான சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, அதற்கு வித்தியாசமான, அதற்கு அப்பாற்பட்டதான சூழ்நிலைகள், தண்ணீர் மத்தியில நாம் கடந்து போகிற சூழ்நிலை இருக்கும், இல்ல ஆறுகள் மத்தியில எதிர்நீச்சல் போடுகிறதான சூழ்நிலை காணப்படும், இல்ல அக்கினி தளரினால் சூழப்படுகிறதான அது அளவுக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை.
ஏன் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன், உங்களையும் என்னையும் உண்டாக்கின அந்த தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் சுலபமாக கடக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்துல நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வெளியாய் நீ வளர்ந்து வருகிறதை அறிவாய். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்ததான சூழ்நிலை வனாந்திரமான சூழ்நிலை. தண்ணீர் பார்த்தோம், ஆறுகள் பார்த்தோம், அக்னியை பார்த்தோம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அதை காட்டிலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, வனாந்திரத்தின் சூழ்நிலை, வனாந்திரமான ஒரு பாதை. நாம் நினைப்பது கிடைக்குமா கிடைக்காதா என்கிறதான ஏக்கத்தோடு கூட தண்ணீருக்காக தவிக்கிறதான ஒரு பாதை, வனாந்திரமான பாதை. வெயிலின் தாக்கம் அதிகமான ஒரு பாதை, வனாந்திரமான பாதை. இப்படிப்பட்டதான ஏக்கத்தின் மத்தியில நாம் கடந்து போனாலும் அந்த சத்துருவையும் மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்திரமான வழியிலிருந்து அவாந்திரமான வழியில ஒரு பச்சையான பசுமையான வழியிலே நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அப்ப எல்லா சத்துருவின் பிரயத்தனங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு இந்த விசுவாசம் நமக்கு காணப்படுகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரத்துல விசுவாசத்துல நாம் குறைந்து போகிறதுனாலதான், விசுவாசத்துல நாம் தளர்ந்து போகிறதுனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளாக நிறைவேறாமல் போய் கொண்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்துல தளராதபடிக்கு உறுதியா இருக்க வேண்டும். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், நீ போன எவ்விடத்திலும் நாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமேன். இந்த வார்த்தையை கர்த்தர் இடத்துல நிறைவேற்ற போகிறார். நான் போகிற எவ்விடத்திலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படியா? என்னுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குறார். சத்துருன்னு சொன்னோன்னே ஒருவேளை நமக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை நாம் நினைக்க கூடாது. அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அனுமதித்திருக்கிறார். அவர்களெல்லாம் நாம் நேசிக்கக்கூடியவர்கள். நான் ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் கூட ஒரு உள்ளார்ந்த நேசம் அவர்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டும். சத்துரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக விதமான காரியங்களை பிசாசானவன் வைக்கிறான் அல்லவா? நம்முடைய சூழ்நிலை சில நேரத்துல நமக்கு சத்துருவாய் அமைகிறது. இப்படிப்பட்டதான சத்துருக்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் எனக்கு போதும், நீங்க போதும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு சொல்லும்போது நிச்சயமா சத்துருவை மேற்கொள்கிறதான வல்லமையே நம்ம சும்மாதான் இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னோடு கூட இருந்து சத்துருக்களை மேற்கொள்வேன். நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ சும்மாதான் இருப்ப, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னோட ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறேன் அல்லவா? அந்த உடன்படிக்கையின்படி நான் உன்னோடு கூட இருந்து சத்துருவை மேற்கொள்ளுகிறதான பாக்கியத்தை உனக்கு கொடுப்பேன். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட வாசி, நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன், உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, இந்த வருஷம் முழுவதும் என்னோடு கூட இருங்க, என்னுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதான ஒரு பாக்கியத்தை சூழ்நிலையை எனக்கு கொடுங்க. ஆண்டவரத்துல கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் இறங்கி வந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு கூட எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், கூட இருந்து எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நீர் நிர்மூலமாக்குகிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கத்தக்க நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவருடைய பிரசனம் எங்கள் மத்தியில தங்கி இருக்கிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்த எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நீர் நிர்மூலமாக்கி முற்று முடிய ஆண்டவரே சப்பா உங்களுடைய பிள்ளைகளா எங்களை தகப்பனி நீ நடத்த போகிறீர், நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிக்கான மகிமை எடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் நிகழ்ச்சி இன்ப நாமத்துல வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபங்களை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். மகிமை
மகிமை